ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் அதிர்வு. இன்றைக்கு நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நேற்றைய தினம் இலங்கையினுடைய கல்வி அமைச்சரும் பிரதமராக இருக்கக்கூடிய ஹரணி அமரசூரிய மகாநாயக்க தேரர்களிடம் 6ஆம் ஆண்டு புத்தகத்தோடு சென்றிருக்கக்கூடிய சம்பவம் தான் இப்போதைய பேசுபொருள் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். இலங்கை ஒரு புறமாக இயற்கையினுடைய பேரிடர்கள் தொடர்ச்சியாக துரத்து கொண்டு வந்தாலும், காலங்காலமாக இலங்கையை இந்த சிங்கள பௌத்த பேரினவாதமும் அதற்கு பொறுப்பு சொல்லுகின்ற அரச கட்டமைப்பும் துரத்தி கொண்டு வருகிறது என்றும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த நிலையிலே தான் நாங்கள் இலங்கையினுடைய அரசியல் எதை நோக்கி இருக்கிறது, உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் சிங்கள பௌத்த பேரினவாத கட்டமைப்புகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் ஸ்ரீலங்காவினுடைய அரசு இருக்கிறது. அது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி விமர்சனங்களை முன்வைக்கின்ற அதே வேளை இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய அரசியல் பிரதிநிதிகளான ஈழத்து தமிழ் அரசியல் தலைமைகள் சரியான முறையில் இருக்கிறார்களா? இந்த கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் யாரிடம் கேட்டு வைப்பது? உண்மையில் மகாநாயக்கர்களிடம் மண்டியிட்டு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் ஸ்ரீலங்காவினுடைய அரசு தரப்பு இருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவினுடைய தூதரகத்திலும் இந்தியாவினுடைய துணை தூதரகத்திலும் மண்டியிட்டு பதில் சொல்லுகின்ற அல்லது பயல்களோடு காத்து கிடக்கின்ற நிலையிலே தான் தமிழ் அரசியலும் இருக்கிறது என்பதுதான் இங்கு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இறமையுள்ள ஒரு நாடாக இலங்கை தனக்கான தனித்துவத்தை பேண வேண்டும் என்று சொல்லி பேசுகின்றவர்கள், அல்லது சுயாதீனம் சுயநிர்ணயம் என்பவற்றை மேடைகளில் பேசுகின்றவர்கள், தேர்தல் அரசியலின் போது மக்களை இப்படி அப்படி என்று உசுப்பேத்துகின்ற இந்த தமிழ் தலைமைகள் இந்தியாவினுடைய துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற போது அங்கே சென்று பயல்களோடு காத்திருக்கிறார்கள். கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திலே பயல்களோடு காத்திருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் அரசியலினுடைய நிகழ்ச்சி நிரலும் இப்படியானதாகவே இருக்கிறது. ஆகவேதான் மக்களிடம் எழுகின்ற ஒரு சில கேள்விகளை இங்கே நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் மக்கள் முன்பாக ஊடக வெளிச்சங்களுக்கு வருவதே இல்லை, அல்லது ஊடகங்களில் நேர்காணல்களை வழங்குவதற்கு தயாராக இல்லை, அல்லது ஒரு சிலருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆகவே மக்களுடைய கேள்விகளை பகிரங்கப்படுத்த வேண்டிய தேவை நம்மிடம் இருக்கிறது. உங்களில் யார் மக்களுக்கான அரசியலை செய்கிறீர்கள் என்பது மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. உண்மையில் நீங்கள் சந்திப்புகளை மேற்கொள்ளுகிறீர்களாக இருந்தால் அந்த சந்திப்புகளின் பின்பதாக மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறீர்களா? மக்களுக்கான அரசியலை செய்கிறீர்களா? மக்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்ற கடப்பாடு உங்களுக்கு இருக்கிறதா? அல்லது மக்கள் கேள்வி கேட்பார்கள், அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற பயம் இருக்கிறதா? உங்களை இந்த அரியாசனத்தில் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு நீங்கள் உள்ள சான்றின்படியாக செய்த ஒரு விடயத்தை குறிப்பிட முடியுமா? இப்படியான கேள்விகளை மக்கள் கேட்டுக்கொள்ளுகிறார்கள். உங்களுக்கு மக்களோடு தொடர்பு இருக்கிறதோ அல்லது நீங்கள் மக்கள் மயப்பட்டிருக்கிறீர்களா என்பது தெரியாது. ஆகவே நாளாந்தம் மக்களை சந்திக்கின்ற நாங்கள் மக்களுடைய கேள்விகளை உங்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறோம். உண்மையில் நீங்கள் மக்களுக்கு பொறுப்புடையவர்கள் தானா? உங்களுடைய அரசியல் மக்களை நோக்கியதா? இந்த கேள்விகளுக்கு நீங்கள் எப்போது எங்கு யாரிடம் பதில் சொல்ல போகிறீர்கள் என்பது தெரியாது. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். நீங்கள் தேர்தல் மேடைகளில் மக்கள் முன்பு ஏறுகிற போது மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த கேள்விகளுக்கான பதில்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். என்னதான் சொன்னாலும் நாங்கள் எதைத்தான் செய்தாலும் செய்து கொள்ளலாம். தான் தோன்றித்தனமாக எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். தற்குறிகளைப் போல நாங்கள் பேசிக்கொள்ளலாம். சமூகத்தில் முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் எங்களுடைய மக்களிடம் வருகிற போது அவர்களுக்கு தமிழ் தேசியத்தையும் தமிழர்களுடைய கடந்த கால வீரத்தையும் பேசி புல்லரிக்கை செய்துவிட்டால் போதும், எங்களுக்கு வாக்கு விழுந்துவிடும் என்கின்ற அந்த மனநிலை உங்களிடம் இருக்கிறது. ஆக இந்த மக்கள் பாடம் படிப்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதற்காக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் படிப்பித்தது பாடம் அல்ல, அது படுகொலைக்குள் தமிழ் தேசியத்தை நாங்களே தள்ளிக்கொண்டது. ஆக உண்மையில் மக்கள் எப்படியான பாடங்களை படிப்பிக்க வேண்டுமாக இருந்தால் இப்படியான தவறுகளை செய்கின்றவர்களை மீள வீடுகளுக்கு அழைக்க வேண்டும். சுவிட்சர்லாந்தினுடைய ஆட்சி முறையில் ஒரு முறை இருக்கிறது, திருப்பி அழைத்தல் என்று சொல்லுவார்கள். ஒப்பங்கோடல், திருப்பி அழைத்தல் போன்ற முறைகள் சுவிட்சர்லாந்தினுடைய ஆட்சியில் இருக்கிறது. ஒரு அரசியல் தரப்பு அல்லது ஒரு
அரசியல் தலைவர் தங்கள் எதிர்பார்த்ததை செய்யவில்லை என்று சொன்னால் அவரை மீண்டும் திருப்பி அழைக்கின்ற முறைமையை சுவிட்சர்லாந்து கொண்டிருக்கிறது. அதுபோல ஈழத்தமிழ் மக்களும் ஒரு கட்டமைப்பு உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிரதிநிதிகளாக நாடாளுமன்ற கதிரைகளை ஆக்கிரமித்திருக்கக்கூடியவர்கள் அல்லது வேறு கதிரைகளை ஆக்கிரமித்திருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கான அரசியலை செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களை திருப்பி அழைக்கக்கூடிய கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தை உண்டு பண்ணுங்கள். தமிழர்கள் ஒரு தீர்வு நோக்கி பயணிக்கின்றவர்கள். ஆகவே நீங்கள் பிரிந்து நின்று 4-5 கடைகளாக அல்லது கீரை கடைக்கு எதிர்க்கடை அரசியல் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஒரு இலக்கை அடையவில்லை. தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு பெறப்படவில்லை. ஆகவே நீங்கள் ஒருமித்த ஒரு வாக்கு பலத்தை கொண்ட ஜனநாயக பலத்தினை உருவாக்கி கொள்ள வேண்டும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விடயம். ஆகவே அவர்கள் பேசுகின்றது போல அவர்களுடைய கொள்கை எப்படி, இவர்களுடைய கொள்கை இப்படி, இதெல்லாம் தேவையில்லை. இனத்திற்கான ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த இனத்திற்கான ஒற்றை கொள்கையை எடுத்து காவை சென்று அரசியல் செய்யக்கூடியவர்களை அரியாசனம் அமர்த்துங்கள். அப்படியானவர்களை தேர்வு செய்யுங்கள். அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குங்கள். தமிழர்களுடைய அரசியல் விடிவை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமாக இதனை செய்ய வேண்டும். உண்மையில் மக்கள் வாக்களிக்கிறார்கள். இந்த மக்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். இந்த மக்கள் கேள்வி கேட்பார்கள் என்ற பயம் அந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்க வேண்டும். இதை விடுத்து நமக்கு என்ன நடந்தால் என்ன என்ற நிலைப்பாட்டில் மக்கள் இருப்பீர்களாக இருந்தால் இந்த இனமும் இந்த மக்கள் கூட்டமும் இதே துன்பத்தையும் இதே எதிர்வினைவுகளையும் நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு விடயம் சொல்லுவார்கள், ஊடாத மானும் போராடாத இனமும் தன்னை மீள்கட்டமைக்க முடியாது என்று சொல்லி. ஆகவே அன்பான உறவுகளை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தையேட்டியில் இடம்பெற்ற போராட்டத்தை பாருங்கள். அங்கே அந்த போராட்டத்தை அடக்க என வந்திருக்கக்கூடிய காவல்துறையினருடைய எண்ணிக்கையோடு ஒப்பிடுகிற போது மக்களுடைய அங்கே போராட வந்தவர்களுடைய எண்ணிக்கை சமமாக காணப்படுகிறது. அதிலே அரைவாசி பேர் ஊடகங்களும் யூடியூபர்களுமாக இருந்தார்கள். இன்னொரு பக்கம் பார்க்கிற போது இந்த போராட வேண்டிய இனத்தினுடைய மக்கள் கூட்டம் யாழ்ப்பாணத்தில் திறக்கப்பட்ட பிரபலமான ஒரு வர்த்தக நாமத்தை நோக்கி அந்த ஆடை கடையிலே ஆடை கொள்வனவு செய்வதற்காக இருக்கிறார்கள். ஆக இங்கு இருக்கக்கூடிய கேள்வி, மக்களுக்கு தேவையானது தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதா அல்லது ஆடைகளை குறைந்த விலையில் கொள்வனவு செய்வதா? இந்த கேள்விகளுக்கான பதிலை மக்கள் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் தங்களுடைய அரசியல் தரப்புகளாக அரசியல் பிரதிநிதிகளாக ஆக்குகின்றவர்கள் மக்களுக்கு பொறுப்பு சொல்லக்கூடியவர்களானவர்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். உண்மையில் இந்த அரசியல் தரப்புகள் எப்படியாக நகருகிறது என்று சொன்னால், ஒரு நபர் இருப்பார். அவர் தூதரகங்களை சென்று சந்திப்பார். அவர் என்ன பேசினார், எதை பற்றி பேசினார், மக்களை பற்றி பேசினாரா, தீர்வுகளை பற்றி பேசினாரா, எதுவுமே தெரியாது. இன்று இந்திய தூதுவருடன் சந்திப்பு, இப்படி ஒரு புகைப்படம் அவருடைய முகநூலில் வரும். அவ்வளவுதான், வெளிப்படையெல்லாம். மக்களுடைய சார்பாக நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் எதை பேசினீர்கள் என்பதை சொல்ல வேண்டும். அதை தாண்டி எல்லோருமே எல்லா துறைகளிலும் வல்லவர்களாக இருக்க முடியாது. உண்மையில் இன்றைய அரசியல் என்பது புவிசார் அரசியலுக்குள் மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த புவிசார் அரசியலை நாங்கள் தீர்மானிக்க வேண்டுமாக இருந்தால், இந்த புவிசார் அரசியலினுடைய சூழ்ச்சிகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு என்று சொல்லி அறிவார்ந்த ஒரு குழுவை உருவாக்கி கொள்ள வேண்டும். பிற நாடுகளினுடைய தூதரகங்களை சந்திக்க செல்லுகிற போது அந்த குழுவோடு ஆலோசனை நடத்தி ஆலோசனைகளை பெற்று செல்ல வேண்டும். அதன் பின்பதாக வந்து நடந்த விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். மக்களுக்கான அரசியலை செய்ய வேண்டும். மக்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். மக்கள் கேள்வி கேட்க பழகி கொள்ள வேண்டும். இப்படியான நிறைய விடயங்கள் இருக்கிறது. ஒரு இனம் தன்னுடைய அரசியல் கட்டமைப்பை மீள்கட்டுமானம் செய்து கொண்டிருக்கிறது, செய்ய போகிறது என்றெல்லாம் வெறும் வார்த்தைகளை சொல்லுவதனால் எதுவும் மாறிவிடாது என்பதை மனதில் கொள்ளுங்கள். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக கவனமாக இருங்கள். மக்களே, உங்களுடைய அரசியல் என்பது உங்களுடைய கையில் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் தலையிடாத வரை உங்களுடைய அரசியலில் இன்னொருவர் உங்களுடைய வாழ்வில் தலையிட்டுக் கொண்டிருப்பார் என்கின்ற சித்தாந்தத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மக்களை ஒரு போராட்டத்தில் திரட்ட முடியாத அரசியல் தலைமைகள் தான் இன்று இருக்கிறார்கள். எங்களுக்கு இன்று ஆதரவாக ஒரு நாட்டை கூட கையில் வைத்திட முடியாத ஒரு சர்வதேச அரசியலைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வெட்கப்பட்டு கொள்ளலாம். உள்நாட்டில் ஒரு போராட்டத்திற்கு மக்களை திரட்ட முடியவில்லை, எங்களுக்கு ஆதரவாக இன்னொரு நாட்டை கொண்டு வந்து நிறுத்த முடியவில்லை. ஆக இத்தனை ஆண்டுகளாக அடிபடிப்பட்டு என்ன அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்விக்கு யாரிடமாவது பதில் இருக்கிறதா? நாங்கள் அதிமேதாவிகள், நாங்கள் சட்ட வல்லுநர்கள், நாங்கள் அரசியல் தெரிந்தவர்கள், இவர்கள் சிறுபிள்ளைத்தனமானவர்கள், இப்படி வார்த்தைகளை மாறி மாறி சொல்லுகின்ற நீங்கள், உங்களுடைய அரசியல் காத்திரமானதா? நீங்கள் பேசுகின்ற
அரசியல் மக்களுக்கு பிரயோசனமானதா அல்லது மக்களுக்கான அரசியலை தான் செய்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இது ஈழத்தமிழர் தரப்பில் மாத்திரமல்ல, இந்த நிலை ஈழத்தமிழர் தரப்பில் இருந்து இலங்கையினுடைய அரசியலுக்கு சென்றதா அல்லது இலங்கையினுடைய அரசியலில் இருந்து ஈழத்தமிழர் தரப்புக்கு வந்ததா என்ற கேள்விதான் இருக்கிறது. இலங்கையினுடைய ஆட்சி தரப்பில் இருக்கக்கூடிய எல்லோருமே மகாநாயக்க தேரர்களிடம் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் முன் மண்டியிட்டு பதில் சொல்ல வேண்டியவர்களாக நாட்டினுடைய ஜனாதிபதி, பிரதமர் தொடங்கி அமைச்சர்கள் வரை இருக்கிறார்கள். அதே நிலைதான் இன்று தமிழர்களுடைய அரசியலில் பொறுப்பேற்றுகிறார்கள். யாருக்கு என்று சொன்னால் வாக்களித்த மக்களுக்கு அல்லது இந்த தேசத்தினுடைய இறைமையுள்ள குடிமக்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்ல, இந்தியாவினுடைய தூதரகங்களுக்கு பதில் சொல்லுகின்ற அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அப்படியான அரசியல்வாதிகள் திருப்பி அழைக்கப்பட வேண்டும். எத்தனை ஆண்டுகளாக ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தீர்வை வழங்க வேண்டுமாக இருந்தால் இந்தியாவால் வழங்க முடியாமல் இருக்கிறதா? ஆக இந்தியா தன்னுடைய தேச நலனுக்காக ஈழத்தமிழர்களையும் ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. இவர்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக. இதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிக பிரதானமான விடயம். ஆகவே மக்களுக்கான அரசியலை செய்கின்ற மக்கள் அரசியலை கொண்டு வாருங்கள், மக்கள் இயக்கங்களை உருவாக்குங்கள், அரசியல் கட்டமைப்புகளை உருவாக்குங்கள். இந்த அரசியல் மாறுபட வேண்டும். தமிழ் மக்கள் ஒரு அரசியல் விடிவு பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நீங்களே எடுக்க வேண்டும். உங்களுடைய வாய்கள் திறக்கப்படாதவரை, உங்களுடைய உரிமையை நீங்கள் கோராதவரை, உங்களுடைய பிரதிநிதிகளை நீங்கள் கேள்வி கேட்காதவரை எதுவும் இங்கு மாறப்போவதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த நாட்டில் அரசியலிலே மக்களுடைய தேவை என்பது, குறிப்பாக ஈழத்தமிழர்களுடைய தேவை என்பது காணி வெடிவிப்பு, அரசியல் கைதிகள் வெடிவிப்பு, தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணயமான உரிமை, தேர்வு, இப்படி நிறைய விடயங்கள் இருக்கிற போது பாராளுமன்றத்திலே நீ நான் எனவும், நீ அவன் இப்படி இவன் இப்படி என்று சொல்லியும் தன்னுடைய சொந்த பிரச்சனைகளையும் பேசுகின்ற அரசியல்வாதிகளை பெற்றிருக்கிறோம் என்று ஒவ்வொரு ஈழத்தமிழனும் தலை குனிந்து வெட்கப்பட வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். இந்த விடயங்களை பேசுகின்ற ஊடகங்களை தூற்றி வாருகின்ற நீங்கள் மக்களுடையதும் அரசியல்வாதிகளினுடையதும் அரசியலுடையதும் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள். இன்று பேசப்பட வேண்டியதை நீங்கள் பேசாமல் ஏதோ ஒன்றுக்காக மௌனமாக இருப்பீர்களாக இருந்தால் நாளை உங்களின் மீது மிகப்பெரிய ஒரு அரசியல் தலையிட போகிறது. அந்த அரசியலை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க போவதில்லை. ஆகவே நான் தலையிடாத, நான் பங்கு பெற்றாத ஒவ்வொரு அரசியலும் என்னுடைய வாழ்வில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற சித்தாந்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். மக்கள் கட்டமைப்புகளாக உருவாக்க வேண்டும். அரசியல் என்பது முறைப்படுத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் இவர்கள் கார்பமீற்றுக்கும் பார்பமீற்றுக்கும் அடிபடிப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். ஓய்வூதியங்களுக்காகத்தான் பேசுவார்கள், உங்களுக்காக பேச மாட்டார்கள். இப்படியான நிலைமையை மாற்ற வேண்டும். தமிழ் அரசியல் தரப்பை சீர்தூக்கி சீர்திருத்த வேண்டிய பொறுப்பும் கடப்பாடும் இளமையுள்ள மக்கள் கூட்டத்திற்கு இருக்கிறது என்பதை இந்த வேளையில் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி உறவுகளை வெளிப்படையுங்கள். மீளவும் சொல்லிக் கொள்கிறேன், ஓடாத மானம் போராடாத இனமும் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. நன்றி. ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களம்.